வணக்கம் சாதனை பெண்கள் சிஏடி வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் இதை கற்றுக்கிட்டேன் மேம், இதை நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட் வீடியோ ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதாவது ஆரி எம்ப்ராய்டரி ரிங்கு வந்து உட்டில் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு. நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு லாங் லாஸ்டிங் வரணும், அதாவது லாங் லைஃப் வரணும், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அது நல்லா இருக்கணும்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து மரத்தில் உட்டில் செய்கிறது தான் பெஸ்ட்டு. அந்த உட்டை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதில் நாடா சுற்றி தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த உட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செரால்ஸ் மாதிரி இருக்கும். அது புடவை, அதாவது நம்மளோட பட்டு சாரீ ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சாரியில் போட்டாலும் அது வீணாக்கிடுங்கிறதுக்காக நம்ம அதை வந்து நாடா சுற்றி தான் யூஸ் பண்ணுவோம். அதை தான் நான் எப்படி அடுத்த வீடியோவில் போட போகிறேன் அப்படின்ற என்னோடய ஷார்ட்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு நான் காமிச்சிருக்கேன். அதாவது ரிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து ஸ்க்ரூ பேஸு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டோட ரிங் ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். இது ரெண்டுத்தில் தான் நம்ம சுற்ற போகிறோம். இதுக்கு நம்ம சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா காட்டன் நாடா, இந்த பட்டையாக இருக்கும் காட்டன் நாடா, இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஏன் பட்டை நாடாங்கிறோன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்கும், மெலிசாகவும் இருக்கும். நிறைய நம்ம சுற்றிகிட்டே இருக்க தேவையில்லை, கடகடன்னு முடிகிற மாதிரியே முடியும். அதே மாதிரி திக்னஸும் ரொம்ப கொடுக்காது. அதே மாதிரி சிசர், கட் பண்ணுறதுக்கு சிசர் எடுத்துக்கோங்க. இது வந்து க்ளூ, அதாவது பேனர் க்ளூ அப்படின்னு கிடைக்கும். இந்த க்ளூ வாங்கினீங்கன்னா நம்ம ரீயூஸ் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் ட்ரை ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. இந்த க்ளூ வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப வேறு ஏதாவது ஒட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று ஸ்க்ரூ உள்ள ரிங் இருக்கும், முன்னாடியே அதை நான் உங்களுக்கு சுற்றி வச்சுட்டேன். இப்போ அடுத்து அதோட பேஸாக பிளெயின் ரவுண்டு இருக்கும். இதில் எப்படி சுற்றுறதுன்னு தான் சுற்றி காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக சுற்றுறதாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு ரவுண்டு எண்ட், அதாவது கால் இல்லாமல் அது பக்கத்தில் இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். க்ளூவை போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒட்டிடும். முடிஞ்ச அளவுக்கு க்ளூவில் கை வைக்காதீங்க. இதை பாருங்கள், தெரியுதுங்களா? ஒன்ஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது க்ளூ போட்டால் போதும், அதோட ஃபைனலில் கொண்டு வந்தால் போதும். இதை நம்ம இப்படி சுற்ற போகிறோம். டைட்டாக வரணும். அதே மாதிரி இந்த ரிங் இதையும் அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை அதையும் சுற்றுங்க, ஒரு தடவை இதையும் சுற்றுங்க. இதை பாருங்கள், இதுதான் ஒரு ஃபுல் பட்டை நாடா. அடுத்தது நான் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் கொண்டு வரேன். தெரியுதுங்களா? ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிங்காக இருந்தால் கூட ஆரிக்கு தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது, ஹேண்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி நாடாவை யூஸ் பண்ணி சுற்றி வச்சுக்கலாம். மறக்காமல் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சுற்றுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடா வந்து ரிங்கில் ஏடாகூடமாக சுற்றாமல் ஈவனாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி டைட்டாகவும் இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்ய செய்ய ரொம்ப ஈஸி. என்னடா இதே விஷயத்த அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்களேன்ட்டு இல்லை. இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்களே இப்போ எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா விஷயமும் அப்படி தான் உங்களுக்கு. இதை பாருங்கள், அதாவது 4 கால் இருக்கும் ஒரு ரிங்குக்கு. 4வது கால் கிட்ட வரேன். ஆரி எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து வச்சு சாரீஸே நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம அந்த 1 அடி ஸ்டாண்டு, 2 அடி ஸ்டாண்டு அப்படி வாங்கிக்கலாம். இதை பாருங்கள், இதை ஓவர்லேப் பண்ணி சுற்ற வரேன். இதை வரும்போது இப்படி கொஞ்சம் க்ராஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம சுற்ற முடியாது அப்படிங்கிறதால. இங்கே வரும்போது இந்த இடத்த நம்ம இப்படி சுற்றிக்கலாம். கொஞ்சம் சுருக்கம் வரதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு காட்டுறேன். இன்னொரு ரவுண்டு கூட இங்கேயே நம்ம சுற்றிட்டு கூட போகலாம். தெரியுதுங்களா? ஒரு சின்ன மடிப்பு தான் வரும். அந்த மடிப்பை இப்படி நம்ம எடுத்து விட்டுறணும். நம்ம க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு எடுத்து விட்டாலே போதும். இதை பாருங்கள், வந்துடுச்சுங்களா? அதாவது
இந்த ஸ்டாண்டில் பாதி கவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் சுற்றினா போதும். அதாவது ரொம்ப ஓப்பன் ஆகிட்டா தான் இந்த மாதிரி ஆகும். ரொம்ப ஓப்பன் ஆகாமல் நீங்கள் பொறுமையாக சுற்றினீங்கனாலே கரெக்டாக வருதோ பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் இப்படி கவர் பண்ணுறேன். இந்த இடம் மட்டும்தான் இப்படி ஃபினிஷிங் வரும். ஆனால் சுருக்கம்லாம் இருக்காது, கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதால மட்டும்தான் இந்த ரிங் இப்படி இருக்கும். அது வந்து உங்களுக்கு சாதாரணமாக தான் சுற்றிடலாம். கட கட கடன்ட்டு ஒரு எண்டில் ஆரம்பித்து அடுத்த எண்டுக்கு நீங்கள் அப்படியே வந்துடலாம். ஒரு ஃபுல் ரிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எழுந்திருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை, ஏதோ ஒரு வேலை வருதுன்னா இந்த இடத்துல கூட நீங்கள் கம்மை அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அது கம்மோடு இருக்கும். அப்புறம் கூட நீங்கள் எழுந்து வந்து கூட சுற்றலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு அப்புறமா இடத்த விட்டு எழுந்துருங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஆனால் இதெல்லாம் பண்ணாதான் ஒரு ப்ராப்பரான விஷயம் கரெக்டாக பண்ண முடியும். ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா கூட இப்படி ரிவர்ஸ் நீங்கள் சுற்றி கூட கொண்டு வரலாம். ஏன்னா கையில் வச்சு சுற்றி எடுக்கும்போது சரி ஒரு ரப்பர் பேண்ட் பண்ணலாமா போட்டுக்கலாமான்லாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரீயாக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் எடுத்து விட்டால் கஷ்டமாக இருக்கும். இம்ப்ரெஷன்ஸும் ரப்பர் பேண்ட்லாம் போட்டால் விழும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி கையிலேயே சுற்றுங்க. கொஞ்சம் சின்ன இதாக வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஆரி எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா, ஏன்னா காஸ்ட்லி சாரீ தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணால் தான் அவுட்ஃபிட் வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டாக இருக்கும். இதை பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்துட்டோம். ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்துட்டு ஃபைனல் இதுக்கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தா அதே மாதிரி தான். இந்த கொஞ்சம் க்ராஸாக அப்படி எடுத்துட்டு ஒரே மாதிரி தான் சுற்றணுங்கிறதால நானே சுற்றிட்டேன். ரொம்ப ஈஸியாக பண்ணுற விஷயந்தான் இது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கும் நீங்கள் சுற்றியே இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ முடிக்க போகிறோன்னு தெரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஒட்ட வேண்டியது தான். ரொம்பலாம் விட வேண்டாம், ரொம்ப திக்காயிடும். அதனால் ஒரு ஹோல்டு இப்படி வச்சுட்டு எண்டை இப்படி பிடிச்சிட்டு கையெல்லாம் வைக்காதீங்க. இதை இப்படி வச்சே கூட இப்படி அழுத்துங்க. அதே மாதிரி தான் இந்த எண்டு. சிசரை கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இதை பாருங்கள், ரிங்கை நம்ம இங்கே தான் போடுவோம், இல்லை வெளியில் தான் போடுவோம். அதனால் மேலே அதுக்காக தான் எக்ஸ்ட்ராவை நான் இப்படியே மேலே வைக்கிறேன். நல்லா கம்மு போட்டுட்டு நல்லா இப்படி அழுத்தி விட்டீங்கனாலே அது உடனே ஒட்டிக்கும். இந்த பாருங்கள், பிரிஞ்சே வரல பாருங்கள். அப்போ பிடிச்சிக்கிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப எண்டில் தான் இருக்கும். கை ரொம்ப வைக்காதீங்க. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இப்படி எடுத்து விடுங்க. ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்களா? ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்களா சுற்றுறது? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன கேளுங்க. கண்டிப்பாக இது மாதிரி பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம கிளாத் வச்சு யூஸ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.